500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்துல நம்மோட வருங்காலத்தை பத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், பவிஷ்யமாலிகா புராணத்துல தான் இது எழுதப்பட்டிருக்கு. வருங்காலத்தை அவங்க ஸ்பெஷல் மெடிடேஷன் பவர்ஸ் மூலமா பார்த்து அதை ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்களோட நிறைய கணிப்புகள் நடந்து இருக்கிறத வரலாற்றுல நாம பார்க்க முடியும். 2022 இருந்து 2030க்குள்ள என்ன நடக்கும்னு அவங்க சொல்லிட்டு போன குறிப்புகளை தான் நாம பார்க்க போறோம். வானத்துல 2 சூரியன்கள் தோன்றும். ஒன்று நிஜமான சூரியன், மற்றொன்று பிரகாசமான வால் நட்சத்திரமா இருக்கும். இந்த வால் நட்சத்திரம் தான் தொடர்ந்து கடல்ல விழுந்து பல இடங்களை மூழ்கடிச்சிடும். கடல் மட்டம் உயரும். 3வது உலக போர் ஆரம்பமாகும். இந்த உலக போர்ல சீனா ஒரு பக்கமும் இந்தியா எதிர்பக்கமும் நின்று சண்டை போடும். இதனால சுற்றுச்சூழல் கடுமையா பாதிக்கப்படும். காற்று விஷமாகும். 2025க்கு அப்புறம் நிறைய பேரழிவுகளை பூமியில நடக்க இருக்கு. புது புது நோய்கள் உருவாகி மக்கள் கொத்து கொத்தாக அழிவாங்க. உலகத்தோட மக்கள் தொகை குறையும். ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சார்ந்த உறவுகள் அதிகமாகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க.